நாளைக்கானல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இசக்கியோட ஆட்கள வந்து கையோ களவுமா புடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைறாங்க. போலீஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி கிட்ட வந்து கூட்டிட்டு வரும்போது, அன்னபூர்ணிகிட்டயும் வந்து உண்மைய ஒத்துக்கிறாங்க. ஸோ இசக்கி வந்து மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா, இசக்கிய வந்து செமையா திட்டிட்டு இருக்காங்க. "நான் உனக்கு என்ன கரை வச்சேன்? ஏன் இப்படி பண்ண? என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்கியே!" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ காயத்ரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, "என் பொண்ணு கழுத்துல கட்டின தாலிய வந்து கழட்டி எறி" அப்படின்னு சொல்லி நம்ம இசக்கி மூஞ்சிலேயே வந்து எரிஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் மகா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப பதறி போயிடுறாங்க. "அக்கா அக்கா இல்லைக்கா, இது பொய் நடக்குதுக்கா, எதனா இவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க, இந்த சிந்து தான் இப்படிலாம் பண்ணிது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்து மேலே பழி போடுறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து உண்மை தெரிய வருது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி சிந்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் நீ வந்து சிவாக்கு பண்ண துரோகத்தை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டும் வந்து வச்சிடுறாங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் கேஸ் வந்து வரப்போகுது. ஸோ இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அதுக்கு முன்னாடி சிவாக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வந்து பார்த்திங்கன்னா சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து கோர்ட்டில் வந்து சிவா வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்ல போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.